என்னோட பேர் வந்து கேப்டன் பிரபாகரன். இன்றைக்கி வந்து என்னோடய ப்ரொடக்ஷன் நம்பர் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னோடய பேர் கேப்டன் பிரபாகரனால் அவர் கேப்டன் இதில் தலைவரோட நினைவிடத்தில் வந்து என்னோடய ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும், அவரோட ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் வந்திருக்கேன். இங்கே நான் வந்து திண்டுக்கல் என்னோடய சொந்த ஊர். அவரோட ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கேன். அவர் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுத்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து நல்லபடியாக வழி நடத்தணும்னு சொல்லி அவரோட ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கேன். இல்லை, இப்போ தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் வந்து இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நல்ல கதைகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தால் பண்ணலாம். இல்லை, ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட்டு பிரச்சனை இல்லை. கதை நல்ல கதையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். கதைக்கு தகுந்த ஆர்டிஸ்ட்டு நல்ல ஒரு கதையாக இருக்கணும், பண்ணலாம். இல்லை, டைரக்ஷன் யாரும் இல்லை. யார் கதை சொன்னாலும் நல்ல கதையாக இருந்தால் பண்ணலாம். ஃபைனான்சியல் நம்மளே பண்ணலாம். ஆமாம், என்னோடய பேர் வந்து கேப்டன் பிரபாகரன். ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் அப்போ நான் பிறந்தனால கேப்டன் பிரபாகரன் எனக்கு பேர் வச்சுருக்காங்க. ஏதாவது கேள்வி நீங்கள் கேளுங்க, அவர் சொல்லட்டும். இது வரைக்கும் எதனா கதை சொல்லிக்கிறாங்களா? என்னங்க, உங்கள் தயாரிப்பில் சண்முகபாண்டியன் யாருன்னாலும் ஓகே. சண்முகபாண்டியன்னு அடிக்கலாம். அவர் கதை பிடிச்சிருந்தா பண்ணலாம். இல்லை, இதுதான் இப்போ தான் வந்திருக்கேன் முயற்சிக்கு. ஆமாம், இன்றைக்கி தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு நேம் கேப்டன் பிரபாகரன் இருக்குது. நம்ம இப்போ சினிமாவில் கால் எடுத்து வைக்கலாம், தலைவரோட ஆசீர்வாதத்தில் சினிமாவில் கால் எடுத்து வைக்கணும்னு ஒரு ஆசை. தமிழ் புத்தாண்டில் வந்து அடி எடுத்து வச்சா நல்லா ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அவர் பதில் சொல்ல முடியும். ஏதாவது கேள்விகள்